வெளியே பார்த்தா செம்ம மழை. இந்த வெயில்லையும் இவ்வளோ நல்லா மழை பெய்யுதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தா இன்னொரு சந்தோஷம். எங்கள் அம்மா மிளகா கிள்ளி கறி செஞ்சுட்டு இருந்தாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, இந்த சோம்பேறி சிக்கன்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சுல, அதே மாதிரி இது சோம்பேறி மட்டன். இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், நீங்கள் விடவே மாட்டீங்க. இதை ஏன் நான் சோம்பேறி மட்டன்னு சொல்கிறேன்னா, இதுக்கு தேவையான பொருள் 3 தான். பூண்டு, வெங்காயம், வரமிளகா. ஃபர்ஸ்ட் இந்த பூண்டு வெங்காயத்தையும் சன்னமாக நீட்டமாக அறுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட் தரும். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பூண்டு தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் தரும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க. அதுக்கப்புறம் வரமிளகா, மட்டன் போட்டுட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தண்ணி போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு போட்டால் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நான் உருளைக்கிழங்கு போட்டு 2 விசில் எடுத்துக்கிறேன். நீங்கள் முன்னாடியே உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ உருளைக்கிழங்கு கடைசியில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா சுவையான சோம்பேறி மட்டன் ரெடி ஆயிரும். இது தோசை, இட்லி, வெறும் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் பண்ணுங்களேன். பாய்.